ஆ மக்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். கனகாலத்துக்கு ப்ரோ நான் வந்திருக்கேன். இந்த என்ன பிரச்சனைடா வந்து ம் இப்போ அந்த பெருசு பெருசா வீடு கட்டுறாங்களே, ஆ பெருசு பெருசா வீடு கட்டுறாக்கெல்லாம் வந்து இப்போ விசாரணை நடக்குதாம். சரியா? இப்போ பெருசு பெருசா வீடு கட்டுறவங்களுக்கெல்லாம் வந்து விசாரணைகள் நடக்குது. சரியா? யார் யார் பெருசு பெருசா வீடு கட்டுறாங்க, எப்படி வீடு கட்டுறாங்கன்ற விசாரணையில் நடக்க போகுது. இப்போ சில சில யூடியூபர்ஸ்கள் சில சில யூடியூபர்கள் மாட்ட போகிறாங்க. வாங்க நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பிரச்சனை நாட்டில் நடக்குதுண்டா, நாட்டில் நடக்கிற பிரச்சனையை தெரியும் தானே. இப்போ ஒரே நாடு என்ற ஒரு துணிப்பொருள் ஒன்று போகுது. சரியா? இப்போ அனுர சார் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, வந்து ஒரே நாடு என்ற துணைப்பொருள் ஒன்று போகுது. இப்போ முந்தநாத்து வந்து 941 சொச்சம் ஏதோ ஒழுங்கான அந்த நம்பர்ஸ் தெரியல. அந்த தேடுதல் நடவடிக்கையில் சரியா 941 சொச்சம் என்ற தேடுதல் நடவடிக்கையில் ஒரு 920 கிட்ட வந்து பிடிச்சிருக்காங்க. என்னது பிடிச்சிருக்காங்க? போதை வஸ்து, லஞ்ச ஊழல்கள் என்ற பிரச்சனையில் வந்து கணக்க பேர் பிடிபடுறாங்க. இப்போ எல்லா பிரச்சனையும் இப்போ ஒன்றும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. பிக் பாஸ் மாதிரி தான். இப்போ ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அடுத்ததா இப்போ இவ்வளோ பிரச்சனைகளில் போதைப் பொருட்கள் பிடிபடுது. உண்மையிலேயே மனவேதனைக்குரிய விடயம் என்னென்னா வந்து போதைப் பொருட்கள் பிடிபடுறதுல வந்து சிறுவர்கள் எத்தனையோ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள். கிட்டடியில் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன், வந்து ஒரு பாடசாலை முன்கடையில் வந்து கள்ளச்சாராயம் வச்சிருக்காங்க. சரியா? பாடசாலையில் முன்கடையில் உள்ள கள்ளச்சாராயம் வச்சிருக்காங்க. அப்படியான பிரச்சனைலாம் போகுது. அடுத்த பிரச்சனையை இப்போ பார்த்தோம்டா வந்து இப்போ தேடுதல் வேட்டையில் நடந்து கொண்டு இருக்கு தானே. அது அதிரபாடு நடந்து கொண்டு இருக்கக்குள்ள இப்போ திடீரெண்டு பணக்காரலாகிறாங்க. சரியா? திடீரெண்டு பணக்காரலாகிறார். அவங்களோட வீடுகள்லாம் போயிட்டு வந்து இப்போ போலீஸ் மாத்தையாப்போ தட்டுறாங்க. சரியா? தட்டி என்ன விளக்கம் ஏது விளக்கம்ன்ட்டு கேட்குறாங்க. இப்போ இலங்கை சட்டத்தில் அடுத்ததாக ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன், வந்து இப்போ திடீரெண்டு பணக்காராகிறாங்க. என்னென்று திடீரெண்டு பணக்காராங்க உண்டு, நல்லா உழைச்சி திடீரெண்டு பணக்காரல் ஆகலாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பணக்காரல் ஆகலாம். சரிதானே? அடுத்தது வந்து கள்ளப்பணத்தில் வந்து பணக்காராக்கள் ஆகலாம். அடுத்தது வந்து கள்ள பணத்தில் பணக்கார ஆகலாம். அடுத்தது வந்து ஆக்கல்ற பணத்தை அடித்து பணக்காராக்கள் ஆகலாம். சரியானே? இப்போ ஆக்கல்ற பணத்தை அடித்து பணக்காராக்கள் ஆகலாம். இப்போ எல்லாரும் நினச்சி கொண்டிருப்பாங்க, சில யூடியூபர்ஸ் வந்து வீடுகள் கட்டுவாங்க, சில ஆக்கள் வந்து கார் வேண்டுவாங்க, வேன் வாங்குவாங்க. எல்லாத்திர கணக்கும் சரியா? எல்லாத்திர கணக்கும் இப்போ நம்ம இப்போ ஏதாவது ஊழல்கள் நடக்குது, ஏதாவது நடக்குண்டா இப்போ நம்பர்ஸ் எல்லாம் தந்துருக்காங்க. ஊழல்கள் நடக்குது, எல்லாம் நடக்குண்டா வந்து நம்பர்ஸ் எல்லாம் தந்துருக்காங்க. அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து நம்ம கோல் எடுத்து நம்ம சொன்னோம்டா சரி, உடனே போய் விசாரணை நடக்க வேண்டியதான். இப்போ ஒன் த டைம் ஸ்பாட்டில் இறங்குறாங்க தான் எல்லாரும். சரி, நம்ம இதெல்லாம் கழிச்சு கொண்டிருக்கக்குள்ள ஒரு நல்ல ஜஃப்னா ஒரு யூடியூப் சேனல் ஒன்று வீடியோ ஒன்று பார்த்தேன். சரியா? அதில் கம்ப்ளைண்ட் போட்டிருந்தாங்க, மாட்டினார் யூடியூப்பர் ஒன்று போட்டிருந்தாங்க. இல்லை மாட்டினார் பெரிய வீடு கட்டும் யூடியூப்பர். அப்போ அந்த பெரிய வீடு கட்டும் யூடியூபர் ரெண்டுக்குள்ள எனக்கு ஒரு ஆள் ஞாபகம் தான் வந்தது. நான் அந்த பேரில் நான் சொல்ல விரும்பலை. நம்மளுக்கு என்னத்துக்கு தேவையில்லாத வேலை, தொப்பி அளவான ஆக்கள் போட்டுக்கொள்ளுங்க. பிறகு நான் சொன்னேன், பிறகு எனக்கு கேஸு என்ன போட்டு கழுவி ஊற்ற எனக்கு எந்த தேவையில்லாத வேலை. பெரிய வீடு கட்டும் யூடியூப்பர். இப்போ அந்த வீடியோவில் நடந்து அந்த மூவி ரிவ்யூ பண்ணுற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? அந்த வீடியோவில் நடந்திருக்கு. நாம் ஒரு 3 பேர்கிட்ட நடிக்காங்க. அந்த வீடியோவில் நடந்திருக்கு வந்து ஒரு ஆள் அந்த யூடியூபர் வந்து வீடு கட்டிட்டு அந்த வீடு கட்டுற மாதிரி வீடில் வந்து வெளியிலேருந்து வராரு. வெளியிலேருந்து வந்து என்ன செய்கிறாருண்டா, இப்போ ஒரு பேக் மாதிரி ஒன்று போட்டிருக்காரு. எங்கடா அந்த பேக்கை எங்கானல எனக்கிட்ட அந்த பேக்கெல்லாம் வேண்டி வச்சிருந்தேன். சரியா? அந்த பேக் மாதிரி ஒன்று போட்டு வெளியில் வராரு. வந்தால் அந்த பேக்குக்குள்ளே இருந்து என்ன இருக்குன்னு பார்த்தா வந்து கஞ்சாவும் பவுடரும் தான் இருக்கு. சரியா? கஞ்சாவும் பவுடரும் தான் இருக்கு. அப்படியும் சிலாக்கள் வீடு கட்டலாம். தான் இதால தான் வீடு கட்டினன்றது நம்மளை ஏமாற்றி கொண்டு
சரியா? அப்படியும் சிலாக்கள் வீடு கட்டலாம். என்னது? கஞ்சா நம்மளுக்கு என்னது இது ஒரு வேலைப்பா. நம்ம அப்படிலாம் கதைக்கக்கூடாது. ம். சில சில நான் ஒன்றும் கதைக்கலடாப்பா. அந்த வீடியோவில் நடந்ததை நான் கதைக்கேன். நான் ஒன்றும் சொல்லலை மக்களே. பிறகு நீங்கள் ஆதரவான ஆளர்கள் வந்து என்னக்கு போட்டு ஏசி போட்டுருவீங்க. நான் ஒன்றும் சொல்லலை சரியா? அந்த வீடியோவில் நடந்ததை சொல்கிறேன்டாப்பா. முன்னா வீடியோ லிங்க் வேணுமெண்டா வாட்ஸ்அப்புக்கு இதில் என்னது யூடியூப்பில் வேணும்டா நான் ஷேர் பண்ணுறேன்னு அந்த வீடியோ போய்த்து பாருங்கள் சரியா? இப்போ தூள்கள் விற்று அது விற்று இது விற்று பணக்காரர்கள் ஆகலாம். கேட்டால் யூடியூப் வருமானம்னு சொல்லலாம். நான் சொல்லலை, வீடியோ சொல்லுது. சரியானே? அப்படியான ஆக்கள்லாம் இப்போ நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வருமெண்டா நம்ம எடுத்து சொல்கிறதுக்கெல்லாம் இப்போ நம்பர் வந்தது. இப்போ திடீரெண்டு பணக்காரர்கள் ஆகுவாங்க. அப்புறம் வந்து ஏழை மக்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறவங்க எல்லாரையும் இப்போ சொல்லலாம். சரிதானே? அப்படியான பிரச்சனையெல்லாம் வந்து நடக்கிறதெல்லாம் வந்து இப்போ வெளிக்கொண்டு வர்றது தான் இப்போ அனுரசருண்ட அடுத்த நடவடிக்கைகள் வந்து மக்கள் மத்தியில் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்குது தானே. அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையில வந்து நம்ம வெளிக்கொண்டு வரலாம். பெரிய பெரிய வீடு கட்டுறாங்கண்டா என்னென்ன வீடு கட்டுவாங்க ரெண்டுலாம் நீங்களாம் யோசிக்கலாம். நான் யோசிக்கல, எல்லாரும் யோசிக்கலாம். வருமானத்தை வச்சு வீடு கட்டுறாங்களா இல்லாட்டி எண்ணத்தை வச்சு வீடு கட்டுறாங்க எல்லா விசாரணைகளும் வந்து சிஐடியிலேருந்து எல்லா புலனாய்வுலேருந்து எல்லா புலனாய்வுலேருந்து யோசிச்சு வந்து அவங்க முடிவெடுப்பாங்க. நம்ம ஒன்று முடிவெடுக்க தேவையில்ல. நான் ஆரை பற்றியும் சொல்லலடாப்பா, நான் ஒரு பொதுவாக சொல்கிறேன்டாப்பா. ஆரை பற்றியும் சொன்னால் அது எனக்கு பிரச்சனை. அடுத்தது வந்து நாட்டில் நடக்கிற ஊழல்களை பற்றி சொல்லலாம். ஊழல்கள் பற்றி கேட்கறதுக்கு ஊழல்கள் என்று சொல்ல நாட்டில் நடக்கிற ஏதாவது இப்போ புது புது சட்டமெல்லாம் வருது. இப்போ பஸ்ஸில் ஓடுற பஸ் என்னது ஒரு மெகசின் ஒன்று தான் வாசித்தேன். இப்போ பஸ்ஸில் மெகசின் ஒன்று வாசிக்கல. இன்றைக்கு முடிவெட்ட போனான் ஒரு ஐயாவுக்கு முடிவெட்டுற ஐயா இன்றைக்கு என்னடா நான் வளமையாக இளமால்கிட்ட தான் முடிவெட்டுறேன்னா நான் இன்றைக்கு இளமால்கிட்ட முடிவெட்டலை. எனக்கு வெட்டினது ஒரு 51 வயசான ஐயா வட்டிவா வெட்டினார். இளம் பொடியன் வெட்டுறதை விட நல்லா தான் வெட்டி இருந்தாரு. கேட்டாரு, நான் படைக்கின பொடியன் தாண்டா உனக்கு வெட்டுறான். 2 அனுபவம் இல்லடா, 2 அனுபவம். நீ இருடா, உனக்கு ஸ்டைலாக வெட்டுறான்ட்டு வெட்டினவர் தான் அந்த ஐயா சொன்னார். இப்போ அனுரசர் வந்து அப்புறம் வந்து இப்போ இப்படி ஒன்று நடக்குதாம். என்னென்னா பஸ்ஸில் ஏறுறவங்களுக்கு வந்து எல்லா மரியாதையும் கொடுக்கணுமா. அம்மா ஏறுங்க, அப்பா ஏறுங்க. சிலாக்கள் 10 ரூபா காசை கேட்டால் என்னது, சிலாக்கள் 10 ரூபா காசை கேட்டால் என்னது 10 ரூபா கண்டக்டரை 10 ரூபா காசை கேட்டால் 10 ரூபா காசு கொடுக்குறல. 10 ரூபா காசை கொடுத்தா இது அவன்கிட்ட சொத்து எழுகிறமா என்ன நம்மளை பார்ப்பான். இதில் பக்கத்தில் இருந்த ஐயா விட்டாராம். தான் மட்டக்களப்புக்கு ஏறுறதுக்கு வந்து பஸ்ஸில் போனதாம். சரியா ஒரு மட்டக்களப்பு இறங்குறதுக்கு இடையால ஒரு 10 நிமிஷத்துக்கு முதல் கேட்டாராம், தம்பி எனக்கு ஒரு 10 ரூபா காசு தாண்டு. என்ன மிச்ச காசை கேட்டிருக்காரு அந்த ஐயா. அவன்கிட்ட 10 ரூபா காசை கேட்கல, மிச்ச காசை கேட்டிருக்காரு. அந்த மிச்ச காசை கேட்டதுக்கு வந்து அந்த கண்டக்டர் சொல்லியிருக்கு, இல்லன் நான் தருவேன் தானே. அதுக்கு அந்த ஐயா நல்ல விளக்கம் மட்டும் சொன்னார். இங்கே வா, நான் எந்த காசை கேட்கல, நான் உனக்கிட்ட நான் கேட்டது வந்து நீ எனக்கு தர வேண்டிய மிச்ச காசு. நான் ஒரு 10 ரூபா காசு நான் தராமல் விட்டுருந்தேனண்டா, நான் ஒரு 10 ரூபா காசு தராமல் விட்டுருந்தேனண்டா, நீ என்ன பஸ்ஸில் ஏற்றிருப்பியோ இல்லை தானே, இறக்கித்தானே விட்டுருப்பான்ட்டு நல்ல கேள்வி கேட்டாராம். அப்படியான மரியாதைகள் கட்ட நடவடிக்கைகள் எல்லாம் ஏற்பட்டா எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர்ஸ்கள் கிடைச்சிருக்கு. சரியா? வடிவா நம்பர்ஸ்கள் வடிவா எடுத்து வடிவா சொல்லலாம். அதோட வந்து மருத்துவத்துறையில் ஏதாவது பிரச்சனைகள் இப்போ ஒவ்வொரு பிரச்சனையில தானே நான் கழிச்சு கொண்டிருக்கோம். இப்போ முதலாவதாக வந்து அந்த பெரிய வீடு கட்டுறாக்கள் அந்த தாம்ப்ளைன்லாம் கழிச்சு கொண்டு இருந்தோம். யூடியூப்பர்ஸ் இப்பெல்லாம் மாட்டப்புறாங்கள் மாட்டினார் யூடியூப்பர்ன்ற தாம்ப்ளைன்லாம் பற்றியெல்லாம் கழிச்சு கொண்டு இருந்தோம் தானே. அதையும் கழிச்சு கொண்டிருக்கக்குள்ள இப்போ அடுத்ததாக வந்து வைத்தியத்துறையில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி கொஞ்சம் லைட்டாக பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு துறையிலையும் நடக்கிற பிரச்சனைகளை பார்ப்போம். இப்போ ஊழல்கள் நடக்கிற பிரச்சனைகளை பார்ப்போம். போதை மருந்து பிரச்சனையை பார்த்து கொண்டிருக்கோம். வைத்தியத்துறையில் பிரச்சனை நடக்குதுன்னா இப்போ வைத்தியர்கள்லாம் வந்து இப்போ அவங்களோட ஒரு ஒரு அரசாங்க வைத்திய துறைகளில் போவாங்கண்டா வந்து நாய் மாதிரி இருப்பாங்க. சரியா? என்ன நாய் மாதிரி இருப்பாங்க? இப்போ நம்மளோட ஊர் நாய் மாதிரி இருப்பாங்க. இது வந்து பிரைவேட்டுக்கு போனோம்டா பப்பி குட்டி தான் அவ்வளவு சாஃப்டாக இருப்பாங்க.
அங்கே ஓ ஓ ஓண்டு கத்துறது, இங்கே என்று கத்துற அளவுக்கு அப்படியான விளக்கங்கள் எல்லாம் அப்படியான இதெல்லாம் இப்போ நான் கழிக்கிறது பார்த்து மகள் சிரிக்கால் சரியா, நான் கதைக்கிறத பார்த்து மகள் சிரிக்கால் அப்படியான சிறியவையில் நடக்குது. ஏண்டா அவளுக்கே அந்த சிரிப்பு வந்தது. ஏனண்டா இப்போ அந்த பிள்ளையும் எந்த மகளும் அந்த பாடுபட்டிருக்கு. என்னடா இப்போ இது ஊசு போடணுமெண்டு இப்போ நான் கழிச்சு கொண்டிருக்கோம். என்ன காட்டுறது என்ன காட்டுதா? சரி, ஓகே ஓகே. கழிச்சு கொண்டிருக்கல இதையும் காட்டி கொண்டிருக்கல். இப்போ அக்ஷயா என்னத்துக்கு சிரிச்சுண்டா வந்து தான் ஊசு போட வயிற்று குத்துண்டு போனது தானே. வயிற்று குத்துண்டு போக அந்த ஹாஸ்பிட்டலில் அக்ஷயா போட்டு படுத்தின பாடு. இது உங்களுக்குலாம் ஸ்கேனிங் எல்லாம் இல்லை, நீங்கள் அங்கே போகணும் இங்கே போகணும். வந்துடு நாங்கள் 2 மணிக்கு போக என்னது 2 மணிக்கு இல்லை 12 மணிக்கு போக டாக்டர் வந்தது 4 மணிக்கு. என்ன டியூட்டி பார்த்தாருன்னா தெரியாம இருக்கு. ஓபிடி டாக்டர் அவரு என்ன டியூட்டி பார்த்தாருன்னா தெரியாம இருக்கு. நித்திரம் உண்டு தர போல, எழுப்ப நித்திரம் உண்டு தர போல 4 மணிக்கு தான் எழும்பியிருக்கேன். அங்கே பார்த்தா இன்னும் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா மாமா டெலஸ்கோப்பை போட்டு வாரார் உள்ள. வந்து பார்த்தா ஆள் தங்கம் பார்த்தோன்னே சொக் ஆயிட்டாரு. அதை பார்த்தா வரல. ஓகே, இப்போ என்னதுக்கு நான் வீடியோ வச்சுக்கணும், நீங்கள் இடையில வைக்கிங்க, சத்தம் போடக்கூடாது சரியா. இப்போ அக்ஷயா நீ சிரிச்சதுக்கு முன்னாடி தான் உமக்கு இந்த கதை சரியா. இப்படியான பிரச்சனையே நடந்து கொண்டு இருக்குது. என்ன நடந்திருக்கு சொன்னா இப்ப எல்லாருக்கும் சட்டம் உண்டு. எல்லாருக்கும் சட்டம் உண்டு இருக்கக்குள்ளான். இப்ப ஒரு இப்ப இதுல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், என்னத்துல வீடியோ ஒன்று பார்த்தேன். இப்ப பேஸ்புக்ல ஒரு வீடியோ ஒன்று ரெண்டிங்கா போய் கொண்டு இருக்குது. ஒரு டிராபிக் போலீஸோட வந்து ஒரு பொம்பளை வந்து சண்டை பிடிக்குது சரியா. என்னத்துக்கு நாடி சண்டை பிடிக்கண்டா, இது விதி ஒழுங்க வந்து அவங்க கடைப்பிடிக்கல நினைக்கேன் சரியா. அந்த கடைப்பிடிக்காததுக்கு வந்து நான் போலீஸுண்ட தம்பி சாரி போலீஸ்கிட்ட தங்கச்சி அண்ணா போலீஸ் எல்லாம் சண்டை பிடிச்சு கொண்டு இருக்குது. இப்ப அண்ணா போலீஸ் அப்பா போலீஸ் ஆட்டுக்குட்டி போலீஸ் எல்லாம் இப்ப கதையே இல்லை. சட்டம் தன் கடமையை செய்யும் என்ற அளவுக்கு சட்டம் எல்லாருக்கும் உரித்தானது, எல்லாருக்கும் சமமானதுதான் நடக்குது சரியா. என்ன நடந்தது, வேற நடந்தது அது நடு ரோட்ல இருந்து கத்துறாங்க. யார் ரெண்டு தெரியுமா, எவர் ரெண்டு தெரியுமா? நீங்க யார் எவர் ரெண்டுலாம் தெரிய தேவையில்ல ஆண்டி. ஆண்டி நம்ம எல்லாம் இப்ப ஒரே நாட்டு மக்கள் சரியான. இப்ப என்னது நம்ம ஜனாதிபதியை பார்த்தா இப்ப என்னது இல்ல ஒரு கதிரோண்டு இல்லாட்டி கீழே இருந்து சாப்பிட்ற அளவுக்கும் அந்த மனுஷன் தயாரா இருக்காரு. இப்ப என்னதுக்கு எல்லாரும் சம உரிமையில தான் இப்ப நடக்குது சரியானே. இப்போ ஒவ்வொரு பிரச்சனையில் தான் நம்ம காய்ச்சி கொண்டிருக்கோம். யாழ்ப்பாணத்தில் என்ன பிரச்சனை நடந்ததுன்னு காய்ச்சித்தோம் சரியானே. இப்போ எப்படி பெரிய ஆள் ஆகிறாங்கண்டு. அடுத்தது வந்து ஹாஸ்பிட்டல் பிரச்சனையை பற்றி நடந்துட்டோம். என்னது அரசாங்கத்தில் ஹாஸ்பிட்டலில் வேலையிறவங்க அவங்க நார்மலாக இருப்பாங்க. அடுத்தது வந்து ப்ரைவேட்டாக இருக்கிறவங்க. அடுத்து இன்னும் ஒன்று அந்த நம்மளோட அனுசன் அவர் அரெஸ்ட் என்னது இது செஞ்சு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொண்டிருக்கக்குள்ள ஆக்சிடென்ட் பட்டு தானே போய் கொண்டிருந்தது. ஆக்சிடென்ட் பட்டு போய் கொண்டிருக்கக்குள்ள என்னத்துக்கு அரெஸ்ட் பண்ணாலும் என்ன நடக்கு ஏது நடக்குன்னு எனக்கு என்ன ஒன்றும் தெரியல. ஆனால் அந்த டாக்டர் கேட்டது வந்து உண்மையிலேயே பிழையான ஒரு வார்த்தை பிரயோகம் தான் பயன்படுத்திருக்காங்க. அந்த பிழையான வார்த்தை பிரயோகத்துக்கு சார்பாக போட்ட எங்களுக்கு 2-3 கொமெண்ட்ஸ் வந்தது வந்து ஜூட்டி பர்சன்டான கொம்பா ஜூட்டி பர்சன்டா கொம்பண்டு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு அப்படி ஜூட்டி பர்சன்டா கொம்பான்றவங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வந்து இது வந்து உங்களுக்கோ உங்களோட மனைவிக்கோ உங்களோட அண்ணனுக்கோ உங்களோட தம்பிக்கோ உங்களோட தங்கச்சிக்கோ ஒரு கை முறிஞ்சி தலை முறிஞ்சி போய் கிடந்துண்டா நீங்கள் போய் என்ன செய்வீங்க? இது செய்வீங்க அதை காப்பாற்ற தானே நம்ம முயற்சி செய்வோம். அந்த நடவடிக்கை எடுத்ததுக்கு சார்பாக தான் நாங்கள் கழிச்சினாங்க. ஜூட்டி பர்சன்டாக கொம்பண்டு ஒன்றும் இல்லை. ஜூட்டி பர்சன்ட் கொம்பன்றவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சேனல் ஒன்று ஸ்டார்ட், அதாவது எல்லாம் இப்போ எங்கட சொந்தக்காரர்களும் கைப்பாங்க வந்து இது என்னது யூடியூப்பில் வந்து இது தானே ரெண்டெல்லாம் கைப்பாங்க. அப்படியானவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒன்று இது இமெயில் ஐடி என்ன ஒன்று இருக்குன்னு தானே சரியா. அதை முதல் ஃபஸ்ட்டுக்கு ஃபோனில் க்ரியேட் பண்ணிவிட்டு யூடியூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வீடியோட போடுங்க. அது எத்தனை போயிட்டு நீ 100 சப்ஸ்கிரைபர் வாரத்துக்கு கிடையாது உங்களை இந்த மூக்குக்குள்ள ரத்தம் வந்துடும். 1000 சப்ஸ்கிரைபர் வாரத்துக்கு கிடையாது கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும் உங்களுக்கு. அடுத்தது வந்து ஒரு 4000 எத்தனை வாட்சவர்ஸ் 4000 வாட்சவர்ஸ் வாரத்தில் வந்து உங்களுக்கு தலை நரைச்சிடும் சரியானே. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தானே ஒவ்வொரு யூடியூபர்ஸும் வந்து
வீடியோக்கள் செய்கிறாங்க. ஏன்னாண்டா யூடியூபர்ஸ்ண்டா கொம்பு சில யூடியூபர்ஸ் இருப்பாங்க, ஏழை மக்களை ஏமாத்துற யூடியூபர்ஸ் இருப்பாங்க, ஏழை மக்கள் பணத்தில் வாழ்கிற யூடியூபர்ஸ் இருப்பாங்க. அதை பற்றிலாம் எனக்கு கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. யூடியூபர்ஸ்ண்டா கொம்புன்ற அளவுக்கு கதைக்கிற அந்த மக்களை பற்றி தான் நான் கதைக்கிறேன். சரியா? இப்போ நம்ம பிரச்சனையை பற்றி கழிச்சு கொண்டிருக்கக்குள்ள வேறு விஷயத்துக்கு நம்ம போய் கொண்டிருக்கோம். சரிதானே? இப்படியான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு. இது வந்து அந்த பாடசாலையில் இந்த கல்வித்துறையில் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்குன்னு தானே. இப்போ ஒவ்வொரு இப்போ என்னத்தை பற்றி நான் கதைக்கணுண்டா, என்னென்ன பிரச்சனைகளை பற்றி நான் கதைக்கணுண்டா, இதெல்லாம் நீங்கள் வந்து சில என்னது சொன்னா எங்களோட குடும்பத்துல இருக்கிற ஒரு இடத்துல நடக்குதுன்னு சொன்னா ஓயில் படிக்கிற பொடியன் 5 டியூஷனுக்கு போறான். அப்படி எல்லாம் நடக்குது. இந்த பிள்ளைகளுக்கு வந்து ஓயில் இல்ல, சனி ஞாயிறுலயும் வந்து இல்ல இந்த படிப்பு விஷயம்ன்றதுக்கு தான் நான் கதைக்க சொல்றதுக்கு வாரேன். சரியா? இப்ப படிப்புன்றது வந்து உண்மையிலே படிப்பை பார்த்தோம்னா சரி, உண்மையிலேயே படிப்பு வந்து சரியா நடக்கணும்டா அரசாங்க கல்வியில, சரியா, அரசாங்க பாடசாலையில எத்தனை மணிக்கு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்கன்னு 7:30 1:30 மட்டும் வந்து ஒழுங்கா படிப்பு நடக்கும்டா அந்த புள்ள பிரத்யேக வகுப்பு டியூஷனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இது என்னண்டா ஸ்கூல்ல படிச்சு கொடுக்குறல, ஸ்கூல்ல நார்மலா தான் படிச்சு கொடுக்குற அந்த டீம் அதுகள் வந்தா மட்டும்தான் அந்த புக்கை தர்றோம், அதை தர்றோம், இதை தர்றோம், ஸ்கூல்ல நாய் மாதிரி பாயிரு. இதே வந்து பிரைவேட் டியூட்டரியண்டா ஒரு 3 மணிலேருந்து 6 மணி 7 மணி 8 மணி அக்ஷயா டான்ஸ் ஆடாதரியா? என்னம்மா டான்ஸ் ஆடுறாமா? பிரைவேட் டியூட்டரியண்டா 3 மணிலேருந்து 7 மணி 8 மணி 9 மணி 10 மணி மட்டும் படிச்சு கொடுக்குற, விடியவனா 5:30 அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் படிச்சு கொடுத்தா அப்ப என்னண்டு பிள்ளைகள் வீட்டு ஒரு மன அழுத்தம் இல்ல, எல்லா அழுத்தம் இருக்கு. மன அழுத்தம், நெஞ்சழுத்தம், கால் அழுத்தம், எல்லா அழுத்தமும் இருக்கும். அப்படியான பிரச்சனைகள் வந்து நடந்துக்கிறது தான் உண்மையிலேயே ஒரு பிரச்சனையான விடயம். ஸ்கூல்ல சரியான படிப்பு நடக்குமெண்டா. இப்ப ஒவ்வொரு மனுக்கள் இதுகள் வந்து இப்ப ஒவ்வொரு பிரச்சனை, உதாரணத்துக்கு வந்து இப்போ டாக்டர் அர்ஜுனா வந்து இப்போ பொறையனுக்கு போய் கொண்டிருக்கக்குள்ள வந்து மக்கள்கிட்ட ஒவ்வொரு பிரச்சனைகள் பற்றி கேட்டுக்கொண்டிருந்தாரே. இந்த மாதிரி பிரச்சனைகளை இப்போ சொல்லலாம். நீங்கள் நம்ம அவர்கிட்ட சொல்லணுமென்று இல்லை, நீங்கள் உங்களோட ஊர்களில் நடக்கிற பிரச்சனைகளை நீங்கள் சமூக வலைத்தளத்தில் வெளிப்படுத்தி கேட்கலாம் தானே. என்ன கல்வித்துறையில் இப்படி பிரச்சனை இருக்குது, மருத்துவத்துறையில் இப்படி பிரச்சனை இருக்குது, ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு பிரச்சனையும் நடந்து கொண்டு இருக்குது. இதை பற்றி கழிச்சா நம்மளை பைத்தியாருன்றாங்க, யூடியூபர்ஸ்ன்ற கொம்புன்றானுகள். ரோட்டில் குப்பை ஓட்டுற, இதில் ரோட்டில் குப்பை ஓட்டுற பிரச்சனை அது அடுத்த பிரச்சனை வாப்பா. ரோட்டில் வந்து ஸ்கூட்டியில் வருங்கள் பாருங்க, அந்த மேக்கப்லாம் போட்டு வந்து கிசுக்கண்டு எறிஞ்சோட்டு கிசுக்கண்டு ஓடுங்கள்றாப்பா. என்னண்டு பார்த்தா குப்பை. ஏன்டா வீட்டில் பட்டி தாக்கில அடியம்மா உங்களோட குப்பையில ரோட்லையா போடுற? வாகனம் தரான் தானே, அதுக்குள்ள தூக்கிறீங்களா அம்மா? என்ன காடுடா நீங்க படுத்துறீங்க போட்டு இந்த நாட்டை கிளீன் ஸ்ரீலங்கா கொண்டு வந்தா நீங்க அக்லி ஸ்ரீலங்கா ஆக்க போறீங்க. அந்த மனுஷன் எவ்வளவு துணைப்பொருளை கொண்டு வந்திருக்காரு. ஓகே, இதை பத்தி எல்லாம் நம்ம கதைச்சா பிரச்சனை. ஆனா அந்த கடைசியா கதைக்கக்குள்ள சரியா எனக்கு அந்த தம்ப்ளைன் மட்டும்தான் எனக்கு சரியான விருப்பமா இருக்கு. சரியா? தம்ப்ளைன்ல அந்த கடைசியா நல்லா நடிச்சிருந்தாங்க அந்த ஜாழ்ப்பாணம் யூடியூபர்ஸ் வந்து மாட்டினார் பெரிய வீடு கட்டும் யூடியூபர். அங்க பார்த்தா வீட்டுக்குள்ள இருந்து ஒரு ஆள் பேக்கம் போட்டு ஒரு ஆள் வருது, பேக்க துறந்தா வந்து கஞ்சா தூள். சரியானே, அது சும்மா பவுடர், அந்த கஞ்சா தூள் என்று சொல்றாங்க. சரியா? நல்ல ஒரு துணைப்பொருளை எங்க இருந்து கண்டுபிடிச்சலன்னு தெரியாடா. இப்ப யூடியூப் வருமானம் என்றாலும் சொல்லி கொண்டிருந்தவங்க இப்ப இப்படியும் நடக்கலாம்ன்ற ஒரு ஐடியா வந்து நீங்க அந்த கண்டுபிடிச்சிங்க. உண்மையா மக்கள்ற மத்தியில ஒரு ஜோக்கா ஒரு வீடியோ கொண்டு வந்தீங்க. ஓகே, நன்றி, வணக்கம். இப்ப நம்ம அலசி ஆராய்ச்சிதான் கூட அலட்டி கொண்டிருந்தோம்டா கொஞ்சம் கோவிக்காங்க. நாங்க புதுசா ஸ்டார்ட் பண்ண யூடியூபர்ஸ் தானே, கொஞ்சம் சப்போர்ட் ஒன்று தாங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அத்துடன் நன்றி, வணக்கம்.